வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. அடகாத்த கோழி மாதிரி அங்கேயே அடைஞ்சு கிடப்பீங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அவனை பாருங்க, அவனுக்கு இருக்கிற ஆனந்தத்துல முடி முளைச்சாலும் முளைச்சிடும். டேய், அம்மாவுக்கு வேண்டிக்கிறேன். மேடம் எப்படி கோழியை விட்டு இங்க வந்தீங்கன்றான். பக்கத்து கடையாச்சே, வராம இருக்க கூடாது. நமக்குள்ள சண்டையா செஞ்சிருவா. இதான் உங்க கடையா? நல்லா இருக்கு. அப்படியே நில்லுங்க, எடுத்தே ஆகணும். என்ன எடுக்க போற? போட்டோ ஸ்டுடியோ. போட்டோ தான் எடுப்பேன். என்ன இருக்குப்பா போட்டோ எல்லாம்? நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. அம்மா, நடக்க போற உலக போட்டோ விழாவுக்கு உங்க போட்டோவை அனுப்பிச்சிடுறீங்க. எனக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்குங்க. நிஜமாவா? என்னங்க உங்க மூஞ்சி நீங்க பார்த்தது இல்லையா கண்ணாடியில? அது ஒரு மாதிரியான மூஞ்சிங்க. அது இது பர்மான்னு சொல்ல முடியாது, இந்தியான்னு சொல்ல முடியாது. ஒரு பர்மா இண்டா. புரூஸ்லிக்கு அப்புறம் இப்படி ஒரு மூஞ்சி நாங்க பார்த்ததே இல்லைங்க. நான் அவ்வளவு அழகா இருக்கேன். என்னங்க உங்க அழகை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆமா, இவன் தான். என்ன தெரியும் உனக்கு? அம்மா உட்காந்தீங்கன்னா நாங்க ஒரு போட்டோ எடுத்து படிச்சுக்கோம். சரி, எடுத்துக்கோ. உட்காருங்க. அதுதான் எங்க டாக்டர். ஓஹோ, இவருமா? உணர்ச்சி பாத்தியா? அம்மாவுக்கு இந்த கேமராவா? ஃபாரின் கேமரா. ஃபாரின். நிக்கா, நீங்க உட்காரு. என்னங்க அது? போகும்போது பார்த்தேன், இப்ப முடியே காணோம். நீ தனியா இங்க வேற ஒருத்தன். என்ன அந்த அழகு பக்கத்துல நீ வேற இருங்க. அப்படியே கொஞ்சம் 23 டிகிரி திரும்ப முடியுமா? முடியாது இல்லையா? கொஞ்சம் அப்படியே இருங்க. கரெக்டா அம்ப மாட்டேங்குது. அது சரியில்லை, தெரியல. என்ன எடுக்கிற? போட்டோங்க, லோ ஆங்கிள். லோ ஆங்கிளா? எதுக்கு? அப்படி ஒண்ணு இருக்க, எடுத்தா ஒண்ணுமே. அது வேண்டாம். வேண்டாம்ன்றீங்க? அப்போ என்ன போட்டோ எடுக்கிறியா, பாம்பு பிடிக்கிறியா? இருங்க, எந்த ஆங்கிள் எடுத்தா எனக்கு பரிசு கிடைக்கும் பார்க்க வேண்டாம். தலைக்கு மேல ஆதிசேஷமா இருக்கு, ஏதாவது இருக்கணுமே. கொட்டிட போகுதுப்பா. என்ன உள்ள சில்லறையா வச்சிருக்க பிலிம், அது கொட்டாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 பல்லு தெரியுற மாதிரி சரிங்க. 3 தெரியுது, 2 3. ரெடி ரெடி. ஓகே ஓகே. எடுத்துட்டு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கு. இதான் உங்க கடையா? அது கூட இல்லையா? அது கூட கூட வருங்க. அது புதுசா ஒரு பிலிம், அதை டெவலப் பண்ண கூட அடியில வச்சா நகருங்க. அது அப்படியா? ஆமா, அதை நான் பாத்துடுமே. இவன் தான் கத்துனது. நான் போட்டோ எடுத்ததே கோழி படம் தான். அப்படியா? பாக்கணுங்க. போட்டோ என்ன தத்ரூபமா வந்துருச்சு. இங்கேயும் தத்ரூபமா வந்துருச்சு. ஏண்டா கோழி திருடி? அப்போ இத்தனை நாளா என் கடையில காணா போன கோழி எல்லாம் நீ தான் திருடுனியா? பரமா மேடம், இந்த என்ன வழியிற மூஞ்சியை பார்த்தா கோழி திருடின மாதிரியா இருக்கு. என்ன பார்த்தா கோழி திருட மாதிரி தான் தெரியும். நானா திருடி இருப்பேனா? யாராவது ஐடியா கொடுத்து தான் திருடி இருப்பேன். யாராவது அப்ப நான் கொடுத்தேன். நீங்க ஐடியா கொடுத்து தானே திருடுனேன். நான் கொடுத்தேன். சத்தியமா நீங்க தான் கொடுத்தீங்க. நீங்களா கொடுத்தீங்க. ஏண்டா திருடி ஒத்துமையா தின்னுட்டு இப்ப சண்டை போடுற மாதிரி போட்டா நான் விட்டுவேன் நினைக்கிறீங்களா? இப்பவே குப்பத்துல கூட்டம் போட்டு விக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி திருட்டு பசங்களை என் கடைக்கு பக்கத்துல வைக்காதீங்க. நல்ல ஆளுங்களா பார்த்து வைங்கன்னு சொல்லி உங்க கடையை நான் காலி பண்ணி காட்டல. என் பேர் பர்மா. அம்மா அம்மா, லோ ஆங்கிள் மன்னிப்பு கேட்கிறோம். அம்மா, திருட்டு போன கோழிக்கு காசு வேணா கொடுத்துறோம். தயவு செஞ்சு விக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாதீங்க. இப்ப காசு கொடுக்குறீங்கறியா? ஆமாங்க. ஒரு மாசமா என் கடையில தினம் 6 கோழியா காணாம போயிருக்கு. ஒரு மாசம் தினம் 6 6 × 3 18 18 0 180. இங்க 150 தானே கணக்கு இருக்கு. என்னடா மிச்சம் 30 சரி. ஏங்க ஏங்க, நாங்க ஜீரணமானது போக மீதிக்கு தந்துடுறோங்க. பாரு, 180 கோழிக்கு எனக்கு பணம் வந்தாகணும். இல்ல இடம் பார்த்தாம என்னடா அது பெரிய வம்பல மாட்டிக்கிட்டோம். 150 கோழிக்கு பணம் தரணும் மேடம். இப்பெல்லாம் கிலோ 14 ரூபான்றான். 150ல எத்தனை கிலோ தேரணுமோ, நான் எப்ப பணம் கட்டி எப்ப முடிக்கிறது? ஏண்டா வாழ்நாள் பூரா இந்த பொம்பளைக்கு நான் என்ன கொத்தடிமையாவா இருக்கிறது? இந்த புத்தி அன்னைக்கு கோழி பிடிக்க என்ன அனுப்பிச்சீங்கல்ல, அப்ப இருந்திருக்கணும். ஒரே இடி அடிப்பேன். என்னமோ பெரிய பிடிக்கிற பரம்பரையில வரேன்னு சொன்ன நீ. உன்னை நம்பிதான் நான் காரியத்துல இறங்கினேன். மாட்டி விட்டியடா. ஏண்டா ஒரு நல்ல யோஜனை ஒன்று சொல்றேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன். நேரா அந்த அம்மா கிட்ட போய் இந்த கடையை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன்.
வேற வியாபார விஷயமா உங்ககிட்ட முக்கியமா பேசணும் அப்படின்னு தனியா அழைச்சிட்டு வாங்க. வந்து சர்பத்துல பிராண்டிய கலந்து கொடுத்துருங்க. கொடுத்தா வாங்கிடுவாங்க. அப்புறம் ஜீப்ல உட்கார வைங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லணுமா? வேண்டாம் விடு. ப்ரூஸ்லி, ஏதோ வியாபார விஷயமா பேசுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு பேசாம வந்தா என்ன அர்த்தம்? இது ஊருக்குள்ள பேச வேண்டிய விஷயம் இல்ல. யாராவது பார்த்துட்டு ஆபத்து. ஊர் கடைசியில ஒரு ஒதுக்குப்புறமா போய் பேசுவோம். ஒதுக்குப்புறமாவா? அப்படி என்ன ரகசியம் பேச போற? எதையாவது கடத்த போறியா? நான் ஏன் எதையோ கடத்துறேன்? கடத்த வேண்டியதான் கடத்துவேன். அநேகமா கடத்திட்டேன். இவர் பெரிய கடத்தல் மன்னரு. கடத்துறாராம். ஆள பாரு. மேடம், இது தாகமா இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது குடிச்சிட்டு பேசுவோமா? ஆமாப்பா, எனக்கு கூட தாகமா தான் இருக்கு. 2 பேருக்கு ஒரே சமயத்துல தாகம். இந்த கடையில கலர் வாங்கி சாப்பிட்டா கிக்கு தூக்கிடும். வாங்கிட்டு வந்துடுறேன். கலர் குடியா? இதோட பர்மா மேடத்தை கவுத்துட்ட. கோழியா வளர்க்குற நீ இன்னைக்கு நீக்கு போற பாரு. வரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. குடிச்சிங்களா? நல்லா இருந்தா? குடிச்சாச்சு. இந்தா கொடுத்துட்டு வா. போ. அது கொஞ்சம் இருக்குங்க. ஏன்பா ப்ரூஸ்லி, ஒரே மயக்கமா இருக்க. இது என்ன சர்பத்து? இது மயக்கத்திலே ஒரு சந்தோஷமான மயக்கம். இப்ப ஒண்ணும் தெரியாது. போக என்னென்னமோ செய்யும். அப்படியா? ஏன் பண்ற? போலாமா? போலாமே.